பிரைஸ் லோட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2026 எலெக்ஷன் உங்களில் நிறைய பேர் மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுத்தின எலெக்ஷனாக இருக்கலாம். நினைக்க முடியாததெல்லாம் நடந்திருக்கலாம். சிலர் சந்தோஷப்படுறீங்க, சிலர் துக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஒருவேளை உங்களில் பலருக்கு நீங்கள் கற்பனைக்கு எட்டாத, நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு விக்டரியை டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி எடுத்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக எனக்கு ஒரு தீர்க்கதரிசியாக மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை. குறிப்பிட்டு சொல்லப்போனால் தீர்க்க தரிசனத்தை நம்புகிற எந்த கிறிஸ்தவனுக்கும் இது ஆச்சரியம் இல்லை. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு லாஸ்ட் இயர், அதாவது 2025 டிசம்பர் 30 நம்மளுடைய ஊழியத்தின் மூலமாக தேவன் 2026 என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு பதிவிட்டிருந்தோம். நம்முடைய ஒன் காட்ல இருக்கு. இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய 12 தீர்க்க தரிசனம் வரக்கூடிய 2026 ஆண்டு முதல் முடிவுக்குள்ள நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். 7 தமிழ்நாட்டில் அரசாங்கம் கவிழ்க்கப்படும், நிலையில்லாத அரசாங்கம் உருவாகும். இது 2026 நடக்கும். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோ இங்க மேல லிங்க் வருது, அதை டச் பண்ணி நீங்க போய் பாருங்க. அந்த தீர்க்க தரிசனத்துல தேவன் 2026 இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி 4 மாசத்துக்கு முன்னாடியே வெளிப்பாடை கொடுத்துட்டாரு. இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், அதாவது இந்த காணொலியை பார்த்தவர்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஒருவேளை தீர்க்க தரிசனத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், இதை பார்க்காதவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மற்ற ஜனங்களுக்கு இது பெரிய ஆச்சரியம் போல இருக்கலாம். ஆமென். அருமை சகோதரனே, இந்த காரியத்தை குறித்து தான் உங்களோட நான் இப்பொழுது பேசவிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய அங்கி போட்ட சில போதகர்கள் கிறிஸ்தவத்துல தீர்க்க தரிசனத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் அறியாமல் இந்த மாம்சமாக மனுஷனுக்கு அவனுடைய காரியங்களுக்கு அவன் கொடுக்கிற பணத்திற்காகலாம் போய் மாம்சமாக பிஹேவ் பண்ணி இந்த ஃபேவரட்டிசம்லாம் பேசி அவமானப்பட்டு தலை குனியும் நிலைமைக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பத்தி பேச போறேன். அது மாத்திரமல்ல, இனி வரும் நாட்களிலே தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது என்பதை குறித்து உங்களோட பேச போறேன். நாம் ஊழியத்தின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இதோ நிறைவேறி விட்டது என்ற மனமகிழ்ச்சியோட இந்த காணொலியை பதிவிடுறேன். இந்த காணொலியை பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். எலெக்ஷன் ரிசல்ட் உங்களில் பல பேர் துக்கத்தோடு இருக்கிறது தெரியுது, சில சந்தோஷமாகவும் இருக்கீங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக வரக்கூடிய அரசாங்கம், வரக்கூடிய தமிழ்நாட்டின் காரியங்களை நாம் எப்படி அணுகணும், எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வந்தாகணும். நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக நடந்திருக்கா இல்லை நமக்கு பாதகமாக நடந்திருக்கா என்பதை குறித்து ஒரு மனிதன் யோசித்து கொண்டிருந்தால் அவன் இந்த உலகத்தில் நிச்சயமாக விழுந்து போவான், முட்டாளாய் மாறுவான். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் நம்ம சுற்றி நடக்கும் காரியங்களை பாருங்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்திருக்கானா? நடக்கலை. நீங்கள் நினைக்காதது தான் நடந்திருக்கு. நீங்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண வைக்கணுன்ற ஒரு கட்சி வின் ஆகலை. நீங்கள் ஓட்டு போட்டு அது வின் ஆகுமான்ற நினைச்ச கட்சி வின் ஆயிருக்கு. ஆனாலும் அந்த ஆட்சியை அமைக்கும் தகுதி இல்லாமல் 108 இடங்களிலே டிவிகே என்ற ஒரு கட்சி வந்துருச்சு. நீங்கள் நினைத்தது அவர் அரியாசனத்தில் ஏறினோன்னு, ஆனால் ஏற்ற முடியல. இப்போ ஒரு கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த கவர்மெண்ட் அந்த ஆட்சி கட்டளை அவன் பிடிக்க முடியாமல் இப்பொழுது கூட என்ன செய்வதுன்னு மறுபடியும் யோசிக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அப்படியே நம்ம இதை யோசித்து பார்த்தோன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லைன்றது தெரியுது. ஒருவேளை ஓட்டு போட்டுட்டோம், எல்லாமே நாம் மாற்றிடுவோம்னு நினச்சோம், மாற்றவும் முடியல. அப்போ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, அதாவது நமக்கு மேலான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துதுன்னு நம்மளால கொஞ்சம் உணர முடியுது. ஆனால் வெளிரங்கமாக மனுஷன் கேட்டால் பைத்தியக்காரன் சொல்லிடுவான். மனுஷன் பார்த்தனா நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிப்பான்றதுக்காக நம்ம ரொம்ப மேலோட்டமாக நடந்து கொள்வது வழக்கம். சரி, இனி தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறிடுச்சு. அப்போ உங்களில் பல பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம், தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நான் சொல்கிறேன். இந்த ஊழியத்தின் மீதோ இந்த ஊழியக்காரன் மீதோ இல்லை, தீர்க்க தரிசனத்தின் மீது தான் உங்களுக்கு நம்பிக்கை வேணும் முதல்ல. ரெண்டாவது காரியம், இனி தமிழ்நாட்டில் என்ன நடக்கவிருக்கு? தேவன் அது தீர்க்க தரிசனத்தில் கிளியராக சொல்கிறாரு. ஒரு ஆட்சி கலைக்கப்படும், இன்னொரு நிரந்தரமில்லாத ஒரு ஆட்சி வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு, இனி நடக்க போகுது. டிவிகேன்ற ஒரு கட்சி
முழுமையான மெஜாரிட்டி இல்லாததுனால சிலரை கூப்பிட்டு தன்னோட ஆட்சியை அமைக்க சொல்லும். அதுவும் சில நாட்களிலே மற்ற கட்சியினரால் கலைக்கப்பட்டு நிரந்தரமில்லாத ஆட்சியாய் மாற்றப்படும். இப்படி தான் நடக்க போகுது தமிழ்நாட்டுக்குள்ள இனி வரும் நாட்களில். நீங்கள் அதை பார்க்கத்தான் போறீங்க. இப்போ சொல்ற வார்த்தையும் நிறைவேறும் பொழுது நீங்கள் விசுவாசிப்பீங்க, இதோ தேவ தீர்க்க தரிசனம் மறுபடியும் நிறைவேறுதுன்னு சொல்லி. சரி, ரெண்டாவது காரியமாக வேற என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களுக்காக நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். பல கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயோ நாம விரும்பின ஒரு கட்சி நம்மளுடைய போதகர்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுக்கு போடு இதுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்களே, நம்ம போடலையே, நம்மளை மூல செலவை செஞ்சிட்டாங்க, இப்போ நம்மளை நம்ப வச்சுட்டாங்க, மற்ற கட்சி வந்துருச்சுன்னா பிஜேபி வந்துடும், கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டம், அப்படி இப்படி நம்ப வச்சு இப்போ நம்ம விரும்பாத ஏதோ ஒரு கட்சி வந்துருச்சு, அல்லது நம்ம விரும்பியும் நம்ம மெஜாரிட்டி வராத ஒரு கட்சி வந்திருக்கேன்னு பயத்தில் நிறைய பேர் இருக்கிறத என்னால் உணர முடியுது, பேசுறதை என்னால் கேட்கவும் முடியுது. எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா மற்ற மனிதர்கள் உலகத்தவர்கள் அப்படி பேசலாம், பயப்படலாம். ஆனா ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக ரட்சிக்கப்பட்ட, அதாவது பைபிளே ஒரு விட்னஸ் கொடுக்குது, நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் பயப்படலாமா? ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்றேன்னா, முதல்ல தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெரிந்தெடுத்த மனிதனை தேவன் உருவாக்குவதில்லை. தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக நிறைய காரியம் நடந்து கொண்டு இருக்கு. தேவன் என்னைக்குமே அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் நம்மை கொண்டு. அது தெரிந்த நாமே இப்படிப்பட்ட முட்டாள்கள் பேசுகிற காரியங்களோட ஒத்து போய் நாமும் பயப்படலாமா அப்படின்றது தான் என்னுடைய முதல் ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக உங்களிடத்தில் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். ரெண்டாவது காரியம், நிறைய கிறிஸ்தவர்களே உங்களுடைய ஃபேவரட்டிசம் மண்டையில ஏற்றி விட்டுட்டாங்க. இவன் தான், இவர் தான், இந்த கட்சி தானே. அந்த ஃபேவரட்டிசம்ல இருந்து வெளியே வர முடியாம நீங்கள் பலர் மற்ற கட்சியினருக்கோ இல்ல மற்ற கட்சி இப்போ வந்ததுக்கோ எதிராக மனநிலையில நீங்கள் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவதை நான் பார்க்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர்கள் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவர்கள், தேவனுடைய திட்டத்தை நம்புகிறவர்கள், அவர் செய்கிறது தான் நிலைக்கும் என்பதை நம்புகிறவர்கள். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் இப்படி மற்ற உலக மனுஷனை போல பிஹேவ் பண்றது என்பது ரொம்ப நகைப்புக்குரியது, ரொம்ப தவறானது. இதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்க மனநிலையை அந்த கடினத்திலிருந்து விளக்கிறீங்க இந்த காணொலியை இந்த நொடியில பார்க்கும் பொழுது. மூன்றாவது காரியம் என்னன்னா, நம்ம பல அங்கி போட்ட போதகர்களுடைய தவறான இன்ஃப்ளூயன்ஸ். அவர்களும் நம்ம பல சபையில போதகர்களும் தவறா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது நிறைய நியூஸ் எனக்கு வந்துருச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, நம்முடைய காணொளி பதிவிடும் பொழுது கமெண்ட் வாயிலாக விசுவாசிகள் சொல்றாங்க, எங்களுடைய சபையில மேடையில இது வரைக்கும் எங்க போதகர் இந்த மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னதே கிடையாது எங்க பெண்டிகாஸ்டல் சபையில. ஆனால் இந்த போதகர் இந்த முறை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா பிஜேபி வந்துரும் சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா என்னுடைய மனசாட்சி அது சரியில்லைன்னு தோணுச்சு. என் மனசாட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணும் பொழுது ஒரு போதகன் தன்னுடைய நிலையிலிருந்து விழுந்து போயிருக்கிறான் என்பது வெளியரங்கமா தெரியுது, வெளிப்படையா தெரியுது. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் நடுநிலையாளன், ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தேவனுடைய திட்டத்திற்கு செயல்படுகிறவன், ஒரு ஊழியக்காரன் என்பவன் தீர்க்க தரிசனத்துக்கு இடம் கொடுத்து தீர்க்க தரிசனத்தை அறிந்து செயல்படுபவன். ஏதாவது ஒரு ஊழியக்காரன் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளுக்கு தன்னுடைய விருப்பை காட்டின ஒரு ஊழியக்காரன் வந்து வெளியே நின்று நான் செஞ்சது கரெக்ட்னு சொல்ல முடியுமானா? எல்லாரும் ஒளிந்துகிட்டு இருக்காங்க. நான் சில காணொலியும் பார்க்குறேன், சிலருடைய கிரிட்டிசிசம் காணொலியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தப்பான தீர்க்கதரிசி, இவன் இப்படி சொன்னா, இப்போ வீடியோவை டெலீட் பண்ணிட்டான்லாம் போடுறது பார்க்கும்போது மனம் வேகுது, மனம் நொந்து போகிற காரணம் கிறிஸ்தவனே கிறிஸ்தவத்தை இழுத்து கீழே தெருவில் விடுறது போல இருக்கு. இந்த போதகர்களுடைய சூழ்நிலையும் அப்படிதான். கிறிஸ்தவத்தை சாபக்கேடாக, கிறிஸ்தவத்தை தவறாக பயன்படுத்தி தங்களுடைய தலைமை, தாங்கள் வகிக்கும் அந்த பதவியை எப்படி பயன்படுத்தியிருக்காங்களா, அவங்களுக்கு லாபமா பயன்படுத்தியிருக்காங்க. விசுவாசிகளை தங்களுடைய கைப்பாவைகளாக தவறாக வழி நடத்தியிருக்காங்க என்பதுதான் உண்மை. சரி பாஸ்டர், நீங்க இப்ப சொல்றீங்களே, இப்ப இந்த ஆட்சி வந்துருச்சு, என்ன நடக்கும்? நான் ஏன் சொல்லணும்? நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? தேவ திட்டம் நிறைவேறுது, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னு மறுபடியும் சொல்லும் பொழுது மூடனை போல பேசக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முறை சொன்னா மண்டையில ஏறும், மூடனுக்கு 1000 முறை சொன்னாலும் மண்டையில ஏறாது. அப்போ நாம என்னைக்குமே தேவ திட்டம் அடுத்தது என்ன நடக்கும்னு நாம என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே உங்களுடைய திட்டம் என்னன்னு ஜெபிக்கணுமே ஒழிய நாமளும் மற்ற மனுஷனை போல நம்ம பிதட்டக்கூடாது, பிளாபர் பண்ணிட்டு இருக்க கூடாது. மூணாவது காரியம். நான்காவது காரியம், அடுத்தது தமிழ்நாட்டில் என்ன நிறைவேற போகுது? நான் இந்த காணொலியின் துவக்கத்திலே சொல்லிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத ஆட்சி வந்துருச்சு. இப்போ இது நிலையில்லாததா தான் இருக்கும். 5 வருஷம்லாம் ஆட்சி பண்ண முடியாது, நிலையில்லாத ஆட்சி தான் நடக்கும். ஆனால் இந்த நிலையில்லாத ஆட்சி மறுபடியும்
என்ன நிலையான ஆட்சியை கொண்டு வருமா அப்படின்றது தேவனுடைய திட்டம். இந்த வருஷத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம் மாத்திரம்தான் நம்ம ஊழியத்தின் மூலமா சொல்லியிருக்கோம். அதாவது 2026 டிசம்பர் வரைக்கும் தான் ஆவியானவர் வெளிப்படுத்தினது தான் நம்ம ஊழியத்தில் சொல்லியிருக்கோம். அப்போ உடனே வந்து நீங்க கேட்கக்கூடாது, அப்போ நிலையில்லாத ஆட்சினா அடுத்தது இவங்களே பிடிப்பாங்களா, வாரவங்க வருவாங்களா, இப்ப சொல்லு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் என்ன எனக்கு ஏவினாரோ அதை நான் சொல்லிட்டேன். அதற்கு மேல நீ விருப்பப்படுறதுல நான் சொல்லணும்னா அதுக்கு நான் ஊழியக்காரன் கிடையாது. இந்த ஊழியத்திலும் அப்படிப்பட்ட காரியம் நடப்பதில்லை. 4வது காரியம், நிறைய நேரத்துல நம்ம பதவிகளில் இருக்கிற ஊழியர்களையும் பட்டங்கள், பெரிய அதிகாரங்கள், பெரிய பிரபலங்களையும் பார்த்து 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 வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் உண்மையா தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நம்ம மதிப்பளிக்கிறதும் இல்லை, உண்மையான இடத்திலிருந்து வெளிப்படும் தீர்க்க தரிசனத்தை நம்ம கண்டுக்கிறதும் இல்லை. நினைச்சு பாருங்க, இந்த ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு, அதுல 100% நிறைவேறி கொண்டுதான் இருக்கு. ஆனால் இந்த மக்களுடைய மனநிலை, கிறிஸ்தவருடைய மனநிலை என்ன தெரியுமா? நாம விரும்பினவனை ஃபாலோ பண்ணணும், அவன் சொல்றதை கேட்கணும். நம்ம விரும்பாதவன் யாரா இருந்தாலும் அவன் உண்மையை பேசினாலும் நம்புறது கிடையாது. இந்த மனநிலையை தேவன் இனி மாற்றிக்கொள் என்று உங்களுக்கு எச்சரிக்கிறார். நான் இந்த அங்கி போட்ட அங்கி போடாத அல்லது சில மாம்சத்துல முடிவெடுத்த போதகர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நான் கொடுக்க விரும்புறேன். இனி ஒரு தவறை செஞ்சு மறுபடியும் உங்களுடைய முகத்தை மனுஷனுடைய முகத்தை போல காட்டிக்கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்க. இனி ஒரு தவறு செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் செய்தது போதும். தேவ பயம் இல்லாமல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு எதிராக செய்கிறீர்கள் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. விசுவாசிகளுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன? கிறிஸ்தவர்கள் தான் இந்த ஆட்சியை மாற்றியிருக்காங்களா அப்படின்னா உண்மையிலே கிறிஸ்தவர்கள் மாற்றவே கிடையாது. கிறிஸ்தவர்கள் யாருமே தேவனுடைய திட்டத்தை மண்டையில ஏத்தவும் கிடையாது. இந்த ஆட்சி, அதாவது இந்த அன்மெஜாரிட்டியான இந்த கவர்மெண்ட் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தவறான முடிவு எடுத்ததுதான். நிச்சயமா சிறுபான்மையினரால் கிறிஸ்தவர்கள் சரியான முடிவு எடுத்திருந்தா நிச்சயமா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ள குழம்பி தங்களையும் குழப்பி இந்த ஆட்சியையும் குழப்பி போட்டாங்க. அவங்க எல்லாரும் ஸ்டெடியான, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சரியான முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு ஒரே ஒரு ஆட்சி வாழ்ந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம்? யாருடைய தவறுனா நம்மளுடைய தவறு தான். ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? எதனால சொல்றீங்க? ஆமாங்க, தேவனுடைய தரிசனத்திற்கு மதிப்பளிக்காம, தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை தெரிந்து கொள்ளாம, போதகர்களுடைய ஃபேவரட்டிசம் பேசினாங்களே, அங்கி போட்டிருக்கேன், பெரிய பதவியில் இருக்க, பெரிய டினாமினேஷன் சொல்லிட்டு ஃபேவரட்டிசம் பேசினவர்களுக்கு மதிப்பளித்ததன் பலன் நாம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இனிமேல் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் மறுபடியும் இந்த காணொளி வாயிலாக நான் அன்போடு உங்களுக்கு தெரிவிக்கிற முதலும் கடைசியுமான விஷயம் என்னன்னா, தீர்க்க தரிசனம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். எந்த உலக மனுஷனுக்கு கொடுக்கல, ஆண்டவர் கிறிஸ்தவனுக்கு கொடுத்திருக்க. அந்த ஆயுதத்தை பயன்படுத்த தெரியாதவர்களா நாம இருக்கிறோன்றது எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். வானம் ஒரு நாள் ஒளிந்து போகும், பூமியும் ஒளிந்து போகும். அந்த ஒளிந்து போகிற நாள் மட்டும், இன்னும் சொல்ல போனா நீங்களும் நானும் நம்புற இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வர்ற வரைக்கும் தீர்க்க தரிசனம் இருக்கும். நீங்க என்ன செய்ய போறீங்க? நாம என்ன செய்ய போறோம்? இந்த உலக மனுஷனை நம்பி ஓட போறோமா? தீர்க்க தரிசனத்தை குறித்து நமக்கு தேவன் கொடுத்திருக்க மிகப்பெரிய ஆயுதத்தை மேன்மை பாராட்ட போறோமா? என்ன செய்ய போறீங்க? இனியும் இப்படியே ஓட போறீங்களா கண் கட்ட விட்டு? இல்ல ஃபேவரட்டிசம் பேச போறீங்களா? இல்ல ஃபேவரட்டிசம் பேசுகிற மாம்ச மனிதர்களை போல வாழக்கூடிய சில போதகர்களுடைய தவறான வழி நடத்துதல போய் நாசமாக போறீங்களா? அன்னைக்கு சவுலை வேண்டிக் கொண்ட அந்த இஸ்ரவேலர்களும் இன்னைக்கு ஒரு நல்ல முழுமையான அரசாங்கம் வராதபடிக்கு செய்த கிறிஸ்தவர்களும் ஒன்று தான், நிச்சயமா ஒன்று. நான் மறுபடியும் சொல்றேன், ஐ எம் நாட் பிலாங் டு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே ஆர் அதர் பார்ட்டி. எந்த பார்ட்டியும் என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதில்லை. யாரும் வந்து நீ அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு சொல்லி உங்களை நீங்களே அருவருப்பா உங்களை போர்ட்ரேட் பண்ணிக்காதீங்க, தவறா உங்களை போர்ட்ரேட் பண்ணிக்காதீங்க. நீங்க என்ன சாய எனக்கு குத்துனாலும் ஒன்றும் நடக்காது. என் மீது தேவனுடைய அபிஷேகம் இருக்குன்னு நான் இப்பவும் நம்புறேன், சாகிற வரைக்கும் நம்புவேன். இந்த ஊழியத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிருச்சு, நிறைவேறிருச்சு, நிறைவேறிருச்சு. இனி என்ன செய்ய போறீங்க? இனி என்ன செய்ய போறீங்க? தீர்க்க தரிசனத்துல நாம் பற்றி கொண்டு வாழ போறோமா, இல்லை இன்னுமே இந்த உலக வஞ்சனைக்கு விழுந்து நாம சாக போறோமா, நாசம் அடைய போறோமான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. யாரை உயர்த்தி வைக்கணும், யாரை தூக்கி போகணும் அப்படின்னு முடிவு பண்றது நீங்க தானே. நீங்க தானே முடிவு பண்றீங்க. தவறானவர்களையும் தவறான போதகர்களையும் ஃபேவரட்டிசம் பேசுகிறவர்களையும் ரொம்ப பிரபலமானவர்களையும்
ஜாதி அடிப்படையில் ஊழியர்களை தலைமையில தூக்க வச்சு நாசமா போகிற இந்த கூட்டம், இந்த கிறிஸ்தவம் இனி வரும் நாட்களில் அழிந்துதான் போக போகுது. உண்மையுள்ள தேவனை தேடுகிற தீர்க்க தரிசனத்தை நம்புகிற ஒரு கிறிஸ்தவம் இன்னுமே இருக்கத்தான் செய்யுது. இந்த ஊழியத்தின் மூலமாய் பதிவிட்ட தீர்க்க தரிசனத்தை நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஒருவேளை அந்த கூட்டம் நீங்கள் இல்லைன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், தீர்க்க தரிசனம் தான் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். தீர்க்க தரிசனம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம். நீங்களும் நானும் கையில வச்சுட்டு இந்த பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிள்ல 80%, 80%, சரி 80 கூட வேண்டாம், 65% தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம். அப்போ இதை நம்ம நம்பாம எதை நம்ப போறோம்? இப்ப சொல்லுங்க பாஸ்டர், இன்னைக்கு ஒரு தொங்கு சட்டசபை வர்றதுக்கு காரணம், மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் நாம தான், நம்மளுடைய தவறான முடிவுகள் தான். இதை நான் பகிரங்கமா அறிவிக்கிறேன். நான் பகிரங்கமா, ஏன்னா நான் ஒரு முகமதியர்களை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் மற்றவர்கள் இந்துக்களை மற்றவர்களை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன். நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியங்களை மட்டும்தான் பேசுவேன். ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தின் மூலமா தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு. ஆனா யாரும் மதிக்கல, மரியாதை கொடுக்கல, அது ஒரு பொருட்டாவே என்னல. ஏன்னா நான் தான் பிரபலம் இல்லைல்ல, நான் தான் ஒரு பொருட்டு இல்லைல்ல. ஏன்னா பெரிய பிரபலமானவர்கள் தவறா வழி நடத்தி விழுந்து போனதுக்கு அப்புறம் தான் அறிவு வருது, தப்பு பண்ணிட்டோம். ஸோ இனி தமிழ்நாட்டில் இதுதான் நடக்க போகுது. நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு போதகனுக்கும் எச்சரிக்கை. தவறாக தேவனுடைய மந்தையை வழி நடத்தின போதகர்களுக்கு மாத்திரம்தான். எல்லா போதகர்னா உடனே கூட்டச்சித்திரக்கூடாது. தவறாக தேவனுடைய மந்தையை வழி நடத்தி ஃபேவரட்டிசம் பேசின தப்பான போதகர்களுக்கு மாத்திரம்தான். பணத்துக்காகவோ இல்லை தன்னுடைய காரியம் நிறைவேறணுன்றதுக்காக வழி நடத்தின போதகர்களுக்கு மாத்திரம்தான் இது எச்சரிக்கை. இது ஆவியானவர் கொடுக்கிற எச்சரிக்கை. இந்த காணொளி எத்தனை பேருக்கு இருதயத்திற்குள்ள ஒரு ஏவுதலை உண்டாக்குச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்குள்ள கோபத்தை உண்டாக்குதா, உங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்குதா, உங்களுக்குள்ள ஒரு தவறை சுட்டி காட்டுதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு தான் போவாங்க, சீரழிஞ்சு தான் போவாங்க. கிறிஸ்தவமே என்ன செய்ய போற? யோசி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் பாஸ்டர் ரோஷன் ஷான். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.